போதாண்டவரே, எதுக்கு இந்த ஊழியெல்லாம் தேவையே இல்லை, நல்ல வேலை இருக்கு, நல்ல படிப்பு இருக்கு. ஒரு பிரசித்தி பெற்ற ஊழிய குடும்பத்திலேருந்து நான் வந்திருந்தேன்னா எனக்கு இந்த பயம்லாம் இருந்திருக்காது. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த 41 இயர்ஸ் ஆகுது, எனக்கு 41 வயசு ஆகுது. 41 வயசில் எங்கள் அப்பாவுக்கு சில பேர்லாம் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், தங்கமான புள்ளியை வளர்த்துருக்கான் பிரதர், தங்கமான புள்ளியை இவங்க வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் கூட எங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு சாட்சி காட்சியே இருக்காது. ஆனால் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன் தெரியுமா, என்ன ஒரு பாவியா ஒரு படிக்கு மேலே போய் பொறுக்கியா நான் என்னை உருவாக்கினதுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன் தெரியுமா. அந்த மாதிரி ஒரு பாதை எனக்கு தேவன் அனுமதிக்கலன்னா தேவனுடைய அன்பு என்ன என்பது எனக்கு புரிஞ்சே இருக்காது கடைசி வரைக்கும். நான் குட் புக்ஸ்லேயே இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வாட் கைண்ட் ஆஃப் லவ் தட் ஹி ஹேஸ் ஆன் மீ, என் மேலே எவ்வளோ பெரிய அன்பு வச்சிருக்கிறார் என்பது எனக்கு கடைசி வரைக்கும் புரிஞ்சிருக்காது. சம்டைம்ஸ் பாவத்தை நம்ம செய்யும் போது கூட ஆண்டவர் எவ்வளோ கருணையாய் இரக்கம் நிறைந்தவராய் உன் மேலே இருக்கிறார் என்பதை நம்ம நினைக்கும் பொழுது கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். Such a loving God that we have. He loves you the way you are. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சில பிள்ளைங்கள்லாம் இருப்பீங்க, சில பேர் இருப்பீங்க, பிரதர் நான் ஒன்றுத்துக்குமே பிரோஜனம் இல்லாமல் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது பிரதர் அப்படின்னு நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறாரு, நீ உன்னை கைவிட்டுட்ட. எஸ், இட்ஸ் ட்ரூ, பட் ஐ எம் நாட் கோயிங் டு லீவ் யூ. நான் உன்னை பாதி வழியில் விடவே மாட்டேன். உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் உன்னை பாதி வழியில் விட்டுட்டு போயிட்டு இருக்கலாம், பட் நான் உன்னை பாதி வழியில் விடவே மாட்டேன். ஐ எம் நாட் கோயிங் டு லீவ்.